நேரத்துக்கு முன்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோடு பேசிய அவர் இப்போ நமது முப்படைகளுடைய முக்கிய அதிகாரிகள் ஹெக்டிக் பார்லேஸில் முக்கியமான ஆலோசனைகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ நாம் கேள்விப்படுவது மார்க்கோ ரூபியோ வெளிவாரத்துறை அமைச்சரிடம் பேசும்பொழுது தங்களுடைய தொடர்ந்து வலியுறுத்தல்களை வைத்து வருகிறார். இது டீஎஸ்கலேட் ஆகணும், இது குறையணும், பதற்றம் தணியணும் அப்படின்னு சொல்லி வருகிறார். இதில் நமக்கு பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் பதற்றத்தை அதிகரிக்க விரும்பலை, நாம் இதை பதற்றத்தை குறைக்க தான் முயற்சி எடுத்து வருகின்றோம். இந்த நிலையில் இந்த முக்கியமான பேச்சுவார்த்தை குறித்து ரமேஷ்குமார் இணைகிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஆசிம் முனீரோடு பேசிய அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இப்போ நமது வெளிவிவகாரத்துறை அமைச்சரோடு பேசியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கைகள், வலியுறுத்தல்கள் என்ன? இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றங்களை குறிக்க வழிமுறைகளை அடையாளம் காணுமாறு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரோடு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தற்போது கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று காலை நாம் சற்று முன்னதாக பேசினோம். அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரிடம் அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டார் என்று. தற்போது அதனைத் தொடர்ந்து அவர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடமும் பேசியிருக்கிறார். இதுல இந்த வேறுபாட்டை நாம பார்க்கணும். பாகிஸ்தான் தரப்புல பேசும்போது பாகிஸ்தான் பிரதமரிடமோ பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரிடமோ அவர் பேசவில்லை, மாறாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியிடம் பேசினார். ஆனால் இந்தியா தரப்பில் பேசுகின்ற போது முறைப்படி இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் அவர் பேசியிருக்கிறார். இந்த வேறுபாட்டை நாம் காண வேண்டும். அதே போல அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளில் கூட சில வேறுபாடுகள் இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ தளபதியிடம் பேசும்போது வழிகளை காணுங்கள் என்று ஒரு அதட்டும் துறையில் கூறியிருந்தார். ஆனால் இந்தியாவிடம் பேசுகின்ற போது வழிமுறைகளை அடையாளம் காணுங்கள், இவை தவிர தவறான புரிதல்கள் ஏற்படுவதை தவிர்க்க நேரடி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர இருவருக்கும் இடையில் அடுத்த கட்டமாக மோதல் அதிகரித்து விடாமல் இருக்க பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கு இடையில் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த இந்தியாவுடனான அணுகுமுறையிலும் பாகிஸ்தானுடனான அணுகுமுறையிலும் ஒரு வேறுபாடு அமெரிக்காவிற்கு இருப்பது இதன் மூலம் நமக்கு நன்றாக புரிந்து கொள்ளும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல இதற்கு முந்தைய கால் அவர் செய்தது பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஆசிம் முனீருக்கு. ஏனென்றால் அவருடைய கவுண்டர் பார்ட் பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். அவரோடு பேசி என்ன பிரயோஜனம்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது என்ன ஜனநாயக அரசா? ஒன்றும் கிடையாது. பிரதமரோடு பேசினாலும் அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ ஹூ கால் ஷாட்ஸ் இன் பாகிஸ்தான்? ஜெனரல் ஆசிம் முனீர். அவரிடம் பேசி சில அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது அமெரிக்கா போல ஒரு ஜனநாயக தேசங்கிற அடிப்படையில் அவருடைய ஆக்சுவல் கவுண்டர் பார்ட்டான வெளிவிவகாரத்துறை அமைச்சரிடம் பேசியிருக்கிறார்.